கரூர்ல இருந்து சென்னைக்கு 30 நிமிஷத்துல வந்து பனையூர் பங்களாக்குள்ளார நுழைஞ்சு ஏசி ரூம்குள்ளார கதவை தாக்கி கூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு 40 நாள் வெளியே வரும். வாயின்னு ஒண்ணு இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? வாய் இருக்குன்னு 40 நாள் வாய் இருக்கு 40 நாள் வெளியே வரல. வாய் இருக்கு 40 நாள் வெளியே வரல. வாய் இருக்கு 40 நாள் வெளியே வாய் இருக்குன்னு பேசாதீங்க. 40 நாள் வெளியே எட்டி பார்க்கல. இவரு திடீர் தலைவர். முந்தாநாள்கிட்ட வந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஓடினவர். மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், அன்னைக்கு அத்தனை கிரௌட் இருந்துச்சு, அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை என்ன பண்ண அனுமதி தான் கொடுக்கும். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த பாதுகாப்பு இவர் கேட்கணும். இவர்தான் கேட்கணும். நீங்க நீங்க நியாயமா சொல்லுங்க, நியாயமா நேர்மையா சொல்லுங்க. காவல்துறை நினைச்சிருந்தா இந்த உயிரிழப்பு நடக்காம தடுத்திருக்கலாமா இல்லையா? நிச்சயமா முடியும். அப்ப ஏன் பண்ணல? முடியல. இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. என்ன பார்த்து விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு ஒரு டேஷும் கிடையாதுன்ற, ஒரு டேஷும் இல்லைன்னு சொல்றாரு. வருவார், இன்னும் கொஞ்சம் கொடுங்க, அந்த டேஷ் எடுத்துக்குவார். அடுத்த மீட்டிங்ல டேஷ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக பேசுவார். அவர்கிட்ட அதுதானே எதிர்பார்க்க முடியும். தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க, ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க என்ன பேசாது. 234 இடத்துல 108 இடத்துல தான் நீ ஜெயிச்சிருக்க. 126 இடத்துல நீ தோற்கடிக்கப்பட்டிருக்க. ஞாபகம் வச்சு, நீ ஒன்றும் தனியாக ஜெயிச்சு வரல. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தாஜன் அவர்கள் நிகழ்வில் நிற்கிறார். ஐயா வணக்கம். ஐயா, கரூர்ல முதலமைச்சர் பேசியிருக்கிறார். முதலமைச்சர் பேசியதுல கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது அப்படின்னு அன்றைக்கு இருந்த காவல்துறை யோசிச்சிருந்தா என்ன கரூருக்கு வரவிடாம தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் காவல்துறை தடுத்து நிறுத்தல. அப்பனா காவல்துறைய யாரோ சொல்லி இயக்கியிருக்காங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர். உங்களுடைய பார்வை என்ன? அது எப்படி குற்றச்சாட்டாக முடியும்? காவல்துறை யாரோ இயக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு அரசாங்கம்னு ஒன்று இருந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தை விஜய் தான் இயக்கிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை கொலைகள் கொள்ளைகள் எல்லாமே காவல்துறை சரியாக கவனிக்கலைன்னாக்கா அதுக்கு காரணம் விஜய் வந்து பின்னாடி இருந்து சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தையை வச்சு நான் சொல்றேன். அவருடைய விமர்சனத்தை வச்சு சொல்றேன். யாரோ இயக்குகிறார். நீ தான் பெரிய உலகமாக அறிவாளியாச்ச, மேதையாச்ச, உனக்கு தெரியாதே கிடையாது. அங்கே அந்த மாதிரி ஒரு உன் கட்சி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணாங்கிற இந்த கேள்விக்கு இன்னைக்கு வந்து நீ பதில் சொல்லலை. அன்னைக்கே நாங்கள் இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பொதுவாக அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தினா உள்ளூர் தலைவர்களை வச்சு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. மாவட்ட செயலாளர் அந்த வெளியூர் அந்த பெருந்தலைவர்கள் வந்து சேர்ற வரையிலும் உள்ளூர் தலைவர்கள்லாம் பேசுறதுக்கு அது ஒரு பயிற்சி முகாமாக வச்சு அந்த ஜனங்க வந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆடல் பாடல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் வச்சு எல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜனங்க அதில் உட்காந்துருப்பாங்க. தலைவர்கள் வந்த உடனே அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அண்ணா வந்து அவருடைய 8 மணிக்கு பேசுகிறாருன்னு போடுவாங்க. அண்ணா 11 மணிக்கு தான் வருவார். ஜனம் அப்படியே உட்காந்துருக்கும். அது வரணும். அந்த எங்கள் ஊரை சேலத்தை அந்த உள்ளூர் தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த உண்டியல் கொடுக்கறது, இந்த முறுக்கு இந்த மாதிரி சின்ன நொறுக்கு தீனி விற்கிறவங்க, அதெல்லாம் அந்த வியாபாரமெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் ஏற்படக்கூடிய லாபங்கள். சிறு சிறு வியாபாரிகளுக்கு வருமானமெல்லாம் வரும். அது மாதிரி தான் இருக்கும். அது வந்து அது ஒரு ஆர்கனைஸ்டு, அதாவது ஒரு நல்ல முறையில் நிர்வகிக்கப்படுகிற ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அது மாதிரி செய்வாங்க. சரி, இவர் திடீர் தலைவர். முந்தாநாள்கிட்ட வந்தார். அதுக்கு முந்தான ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு ஓடினவர் அவர். அன்றைக்கி அரசியலுக்கு கண்டு பயந்து அவங்க அப்பாவையே
நீ எனக்கு அப்பனா இருக்குன்னு நினச்சினா முதல்ல அது கட்சி கலைச்சிட்டு மறு வேலை பாருன்னு சொன்ன ஆள் அவர். ம். இன்னைக்கு யார் மிரட்டாங்களோ தெரியல வந்து உட்காந்துருக்காரு. ரெண்டாவது அவருடைய மொழியிலேயே சொல்லணும்னா, பிதாவே என்ன நடக்கிறது என்று தெரியாத இந்த அப்பாவியை பண்ணி தருடுங்கள். அவ்வளவுதான். இல்ல அவரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு சார் கவனமா. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. போலீஸ் நினைச்சிருந்தா இதை தடுத்து நிறுத்திருக்கலாம். போலீஸ் என்ன திரும்பி போன்னு சொல்லி தான் நான் திரும்பி போயிருப்பேன். ஆனா போலீஸ் அப்படி சொல்லல. அப்பனா போலீஸோட நோக்கம் என்ன? போலீஸ் நாடகம் ஆடுறாங்க, என்ன நம்ப வச்சு போலீஸ் ஏமாத்திட்டாங்க. ஒரு நல்ல நாடகம்ன்றாரு. போலீஸ் ஆடியது நாடகம்ன்றாரு. இப்போ இன்னைக்கு இவர் இந்த போலீஸும் இதே நாடகத்தை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய ஆட்சியை பற்றி விமர்சித்து இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது சரி, போலீஸ் அந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்க. வண்டியில் உட்காந்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் என்ன கூத்து? அது அவர் ஒரு கதாநாயகன். அது எந்த போலீஸு? இல்லை இப்போ அவர் கூட ஒரு அம்மா ஜோடியாக இருக்குது, அந்த அம்மா கொடுத்த ஐடியாவா? வர வேண்டிய நேரம் 12 மணி, நீ வந்த நேரம் 3 மணி. வந்தது மாத்திரம் இல்லை, எவ்வளோ ஸ்லோவாக வர முடியுமோ இது பண்ணிக்கிட்டு 7 மணி அவ்வளோ லேட்டாக வந்தது மாத்திரம் இல்லாமல் எவ்வளோ அதை லைட்டெல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அட்டகாசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தேன். அப்போ உன்னுடைய கட்சி அன்னைக்கு அந்த உன்னுடைய கட்சிக்காரரை வந்து கைது ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து கைது மாவட்ட செயலாளர் போனாக்கா யாரோ மதியழகன்ற ஒருத்தர் கைது பண்ணாங்க. அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் வேடிக்கை பார்க்க வந்தார், அவரை வந்து மாவட்ட செயலாளர் எடுத்துட்டு போயிட்டாங்க, அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னா. அந்த உள்ளூர் கரூர் நிர்வாகிகள் யார்? அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க யார்? ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணும்போது பொதுமக்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சியும் செய்கிற அந்த உள்ளூர் பேச்சாளர்களை பேச வச்சு பாடல்கள்லாம் பாட வச்சுட்டு இருந்தா இது நடந்திருக்குமா? இல்லையா? நான் உங்கள்கிட்ட என்ன நேரடியாக கேட்குறேன். கட்சியை விடுங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காவல்துறை சரியா செயல்பட்டு தான் கேட்கிறேன். காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே திரு விஜய. கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், திருப்பி அனுப்பி இருக்கலாமே. அது கூட்டத்தை நடத்தக்கூடாது. அப்ப என்ன சொல்லியிருப்பீங்க? ஜனநாயகம் செத்து விட்டது. உங்க வாய் தான். அரசியல் பண்ற இடமா அது? அது ஒரு விமர்சனம் தானே. அரசியல். அதுக்கு முந்தின நாள் ஒரு கூட்டம் நடந்திருந்தது. ஆமா, ஒண்ணுமே இல்லை. அதுக்கு அப்புறமும் ஒரு கூட்டம் நடந்தது, ஒண்ணுமே இல்லை. இவருதுல மாத்திரம் ஏன் நடந்தது? ஏன்னா யாருமே இல்லை கட்சியில். அவங்க கரூர்ல இருந்து நிர்வாகிகள் ஒரு ஆளும் காணுங்க. இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை என்ன அனுமதி தான் கொடுக்கும். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த பாதுகாப்பு இவர் கேட்கணுங்க, இவர்தான் கேட்கணும். நீங்க நியாயமா சொல்லுங்க, நியாயமா நேர்மையா சொல்லுங்க. காவல்துறை நினைச்சிருந்தா இந்த உயிரிழப்பு நடக்காம தடுத்திருக்கலாமா இல்லையா? நிச்சயமா முடியும். அப்ப ஏன் பண்ணல? முடியல. இந்த கேள்வி என்ன ஒரு டாக்டர்ங்கிற முறையில் என்ன நீங்க பார்த்து கேட்கலாம். நீங்க நினைச்சிருந்தா அந்த நோயாளியை காப்பாற்றி இருக்க முடியாதா? ஆமா, காப்பாத்திருக்கலாம். முடியும். பேஷண்டான மருந்துக்கு ஏத்துக்கலையே, செத்து போயிட்டானே. என்னங்க மனுஷன் தாங்க நீங்க. காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்து இவரை கைது பண்ணியிருக்க முடியாதா? அன்னைக்கு இருந்த செய்தி என்ன தெரியுமில்ல, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி விஜயை கைது செய்தால் அதை வைத்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்குவதற்காக பாஜக ஏற்பாடு செய்திருந்தது. அதுதான் உண்மை. பாஜகவா? ஆமா. என்ன லாபம் பாஜக? பாஜகவுடைய ஆள் தானுங்களா அவரு. அவர் என்ன தனியாக இயங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் கரூரில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது பூரா அமித்ஷா எழுதி கொடுத்தாரு, பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு பாஜக எழுதி கொடுக்கணுமா? என்ன விஜய்க்கும் விஜய் வந்து எப்படி கட்சிக்கு வந்தாரு? இல்ல இவ்வளவு அபாண்டமா நீங்க படி போடுறீங்க. முதல்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஜெயலலிதா ஒரு மிரட்டு உள்ள தலைகால் தெரியாம ஓடின ஆசாமி. அவங்க அப்பனே அப்பம் கிடையாதுன்னு சொன்ன ஆடு பயத்துல. இன்னைக்கு யாரு மிரட்டத்துக்கு நீ வந்து இப்போ அரசியல் நடத்திக்கிட்டு இருக்க? அசம்பிளியில நீ வந்து ஏதாவது பதில் சொல்றியா? சொல்லியிருக்காரு. நான் வந்து பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு நான் சொன்ன உடனேயே எதிர இருந்து திமுக காரங்க எழுந்து ஓடுறாங்க. எங்க அப்பா பீரோல இல்லைன்னு ஓடுறாரு அப்படின்றாரு. எங்க அப்பா பீரோல இல்லைன்னு எழுந்து ஓடுறாரு உதயநிதினு. பார்ட்டி ஃபண்டுன்னு யாரை பார்த்து சொன்ன? அவர் எதிர இருக்கவங்கள பார்த்து சொன்னாரு. எடப்பாடி இருந்தாரு, உதயநிதி இருந்தாரு. எடப்பாடிக்கு வராத கோபையும் உதயநிதிக்கு வரணும். ஏன்னா பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கிறது அவங்க கிட்ட தான். எடப்பாடி கிட்ட இருக்கிறது கம்பெனி. குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்றாரு. ஆமா ஆமா, அந்த குறுகுறுத்ததுனாலதான் நீ அவனை பார்த்து பார்ட்டி பண்றேன்னு. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? 150 கோடி ரூபா வாங்கினீங்க ஒரு படத்துக்கு. கரூர்ல இருந்தவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 41 பேர் தானே இறந்தோம். ஆளுக்கு 1 கோடி கொடுத்துக்கூடாது? அது அரசாங்கம் வேலை கொடுக்க போகுதுல. ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கைய நீ கொல்லுவ, வேலையை கொடுப்ப.
அதானே சரி. அது ரைட்டு, சரின்னா ரைட்டு. திருமாவளவன் இப்ப பேசியிருக்காரு, கொன்னவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு முடியும், தப்பே கிடையாது. கொடுங்கன்றாரு. எல்லா- திருமாவளவனே சொல்றாரு. திருமாவளவனுடைய ஐடியா பிரகாரம் இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கொலைகாரர்களும் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, அரசாங்க உத்தியோகம் கொடுக்கணும். கரெக்டா? அபத்தமா இருக்கு, என்ன அநியாயமா இருக்கு. திருமாவளவன் சொன்னா ரைட்டு, காந்தராஜ் சொன்ன தப்பா? விஜய் செஞ்சா ஒரு ரைட்டு, காந்தராஜ் சொன்னா தப்பா? விசாகா கமிட்டி மாதிரி இருக்கு. என்ன விசாகா கமிட்டியில் அப்படிதான் கூப்பிட்டாங்க. ரோகிணி மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, போனேன் கோர்ட்டுக்கு. அதை கேட்டேன், செஞ்சா தப்பு இல்லை, பேசினா தப்பான்னு கேட்டேன். அவ்வளவுதான் நான் கேட்டேன். இல்லையா நீங்க இவ்வளவு இருங்க. ஒரு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உன்னுடைய கட்சிக்கு யோகியதை இல்லை, நீ ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு அருகதை இல்லை, நீ ஒரு அரைவேக்காட்டு ஆசாமி, யாரோ பயமுறுத்துறதுக்காக நீ ஆட்சிக்குள்ளார வந்து உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து இருக்கிறவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. இதுதான் உன்னை பற்றிய விமர்சனம் உலகம் பூரா. உனக்கு கட்சி நடத்தவும் தெரியாது, ஆட்சி நடத்தவும் தெரியாது, பேசவும் தெரியாது, பழகவும் தெரியாது, கண்ணியமும் கிடையாது, ஒரு நேர்மையும் கிடையாது, ஒரு நீதியும் கிடையாது, உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் மனித பிறவியே நீ மனித பிறவியாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள். அவ்வளோதான் சொல்லலாம். அவர் சொல்றாரு, என் மேல படி சொல்றீங்கல்ல, நான் கெத்தா தில்லா பேசுறேன், உங்களால பேச முடியுமா, உங்களுக்கு தில்லு இருக்கா? அன்னைக்கு பேசுனியா? உங்களுக்கு அவர் அப்படியே சொல்றாரு, உங்களுக்கு அவரை பார்த்து விமர்சனம் வைக்கிறோம்ல நம்ம, நீங்கன்னு வைங்க, என்ன பார்த்து விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு ஒரு டேஷும் கிடையாதுன்றாரு, ஒரு டேஷும் இல்லைன்னு சொல்றாரு. அது வருவார், இன்னும் கொஞ்சம் கொடுங்க, அந்த டேஷ் எடுத்துருவார். அடுத்த மீட்டிங்ல டேஷ் எடுத்து ஸ்ட்ரைட்டாகவே பேசுவார். அவர்கிட்ட அதுதானே எதிர்பார்க்க முடியும். ஏங்க சிலதெல்லாம் பேசலாம், பேசிட்டாக்க நான் உள்ளே போயிடுவேன். டெல்லி இருக்குதானே ஏன் கேட்குறாரு, என்கிட்ட போலீஸ் உள்ள தடுப்பு தாக்குறேன், அதைத்தான் அவர் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கே ஓடல, வேர்ல்டு ரெக்கார்ட் ஆச்சு. ஓடலையே. கரூர்ல இருந்து சென்னைக்கு 30 நிமிஷத்துல வந்து பனையூர் பங்களாக்குள்ளார நுழைஞ்சு ஏசி ரூம்குள்ளார கதவை தாக்கி பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு 40 நாள் வெளியே வரல. வாய் இருக்குன்னு 40 நாள் வாய் இருக்குன்னு 40 நாள் வெளியே வரல. வாய் இருக்கு 40 நாள் வெளியே வரல. வாய் இருக்கு 40 நாள் வெளியே வாய் இருக்குன்னு பேசாதீங்க. 40 நாள் வெளியே எட்டி பார்க்கல. வாய் இருக்குன்னு பேசாதீங்க. போய் டவுசர் எல்லாம் தண்ணியா போய் நீ 40 நாள் உள்ள தலைமறைவா கிடந்த. ஐயா வாய் இருக்குன்னு பேசாதீங்க. அதான் சொல்றேன். அவர் சொல்றாருயா, இன்னைக்கு அதான் வாய் இருக்குன்னு பேசாதீங்கன்றாரு. நான் ஓடி ஒளிஞ்சேன்னு வாய் இருக்குன்னு பேசாதீங்கன்றாரு. வாய் இருந்தா பேசுறீங்களான்னு கேக்குறாரு. கண்ணால பார்த்தோம்ப்பா தம்பி, கண்ணால பார்த்தோம். என்ன அவ்வளவு தூரத்துக்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மட்டும் வருது. உனக்கு ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க நீ எல்லாம் பேசாத. 234 இடத்துல 108 இடத்துல தான் நீ ஜெயிச்சிருக்க. 126 இடத்துல நீ தோற்கடிக்கப்பட்டு இருக்கிற. ஞாபகம் வச்சு, நீ ஒன்றும் தனியாக ஒன்று ஜெயிச்சு வரல. உன் பின்னாடி அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் இருந்ததுனால உன்னை ஆட்சியில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. நீ ஒரு பொம்மை முதலமைச்சர். உனக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது, எதை சொல்கிறோன்னு தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது. அதுதான் உன் நிலைமை. இதை வச்சுக்கிட்டு நீ அட்டகாசம் பண்ணாத, சமாளிக்கிற. யாரை போட்டு காசு எடுத்து யாருக்கு நீ கொடுக்குறது? நீங்கள் ஒரு கேட்குற ஒரு பொண்ணு கேட்குற, 5 வருஷமா டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்கிறதுக்காக நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கூட்டத்தை பார்க்கறதுக்கு வந்து இந்த கூட்டத்தை வந்து ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்துக்கு அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்தா எங்கள் பொழப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்படி பேசுறீங்களே, இத 41 குடும்பமும் பார்த்தவங்க மேல கோவப்பட மாட்டாங்க? எங்களுக்கு கிடைக்கிற அரசு வேலையில மண்ணள்ளி போட்டார் டாக்டர் காந்தராஜ் என்ன மாட்டாங்க? கண்டிப்பா சொல்லுவாங்க. மண்ணள்ளி போடுறீங்க, உன் புருஷன் செத்து போயிட்டாங்க, என் புருஷன் விஜய்க்காக செத்தா நான் மகிழ்ச்சி அடைகிறேங்கிற கூட்டம் அதுக்கு போனா போகுது. அவங்க என்ன அடிச்சா வாங்கிக்கிறேன், எனக்கும் நான் ஆட்சேபனையே. அந்த மாதிரி ஆட்கள் அப்படிதான் பண்ணணும். என் புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, விஜய்க்காக செத்தாலும் மகிழ்ச்சி அடைகிறேன், அந்த மாதிரி கூட்டம். அவர் வருத்தப்பட்டு பேசுறாருயா. வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. டிவில இவ்வளவு நாள் ஆச்சு வருத்தம். டிவில விஜய் மாமா பாட்டு ஓடுனா ஒரு குழந்தை வந்து விஜய் மாமா பாட்டை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கும். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன்னு வருத்தப்படுறாரு. என் அக்கா தங்கச்சி உறவை நான் இழந்துட்டேன்னு வருத்தப்படுறாரு. குழந்தைங்க பம்பாய் மிட்டாய் வித்துக்கிட்டு வருவாங்க. ஆமா, அவன் பின்னாடி அவங்க ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி வித்த காட்டுற ஆசாமி. கோமாளி கூத்தை பார்க்கறது குழந்தைங்க விச்சல்லாம் அடிச்சு சந்தோஷம். இந்த கோமாளி கூத்துக்கெல்லாம் நாம விளக்கம் கொடுக்குறது அந்த துர்பாக்கியம் எனக்கு வந்துருச்சு இந்த வயசுல இருக்கிற வருத்தம் தான். எனக்கு இன்னைக்கு இருக்கிற வருத்தம். ₹1 பணமே வேண்டான்றாருயா. ஜெயலலிதா சொன்னாங்களே ₹1 சம்பளம், ஒரே சம்பளம், ₹1 போதும். அப்புறம் அவன் ஆட்டுக்கு இது சொத்து குவிப்பு வழக்கில் வந்து 3 வருஷம் ஜெயிலுக்கு போனான். நல்லதே சொல்ல மாட்டீங்களா நீங்க விஜய் பத்தி? இல்லையே, ஒரு நல்லது கூட சொல்ல மாட்டீங்க. இல்லையே,
2 வருஷத்துல ஆட்சிக்கு வந்திருக்காரு, புகழ் பாராட்டலாம்ல. எப்படி வந்தாரு அதான் கேள்வி. மக்கள் ஓட்டு போட்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் வந்து 108 இடத்துல தான் போட்டாங்க. ஆனா இவர் தானே அமைச்சாரு. 126 இடத்துல ஒரு தோத்தார். மக்கள் உங்களை ரிஜெக்ட் தான் பண்ணிருக்காங்க. ஆட்சி அமைச்சிட்டாரு. அதுக்கு பெரிய சாமர்த்தியம் தேவை. யார் வேணாலும் அமைக்கலாம். அமித்ஷா கிட்ட இருந்தாக்க யார் வேணாலும் அமைக்கலாம். இனி திமுகவால எழுந்திருக்கவே முடியாதுன்றார். அது பறந்துகிட்டு இருக்குது. அது என்னத்துக்கு எந்திரிக்கும்? இன்னைக்கு எல்லாம் ஸ்டாலினை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? பேசுறாங்க. நீ வந்ததுக்கு பிறகுதான் ஸ்டாலினுடைய புகழை தெரியுது. நிழலின் நேர்மை வெயிலில் தெரியும். உன்னால தகிக்கிற வெயில் இப்ப தாங்க முடியாம தான் இப்ப எல்லாம் போறாங்க. ஒரு எலெக்ஷனை நீ நேர்மையா நடத்திடுவியா? நீ உனக்கு என்ன தைரியம் இருக்குது? நடத்திடுவியா நீ? உனக்கு இருக்கிற ஒரே துணிச்சல் அமித்ஷாவும் ஞானேஸ்வரர். அதோட விட்டுரு. குறுக்க திட்டம் உட்காந்துருக்கிற இப்போ அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோ, ஜாலியாக பார்ப்போம். அதுக்கு மேலே நீ அரசியல் பேசாத. உனக்கு தெரியல. கரூரில் 41 பேரை கொண்டு விட்டு அரசாங்க உத்தியோகம் கொடுக்குறேன்னாக்கா, இங்கே ஒரு கட்சிக்கு தலைவன் வந்து 10 பேர்த்த கொண்டு விட்டு அவன் வந்து வேலை கொடுப்பான் அரசாங்க உத்தியோகம். திருமா வழி முடிகிறாங்க. அரசியல் வாழ்க்கையில் இருக்க திருமாவளவன்றதுனால உடனே நீங்க பெரிய மகா மேதாவி. அவர் ஒரு அம்பேத்கரை பேசுறாரு, அம்பேத்கரியத்தை பேசுறாரு, சனாதனத்தை ஒழிப்பவர். அவரும் நான் அண்ணாவை வந்து வணங்குறவன். அண்ணாவை தலைவராக எழுந்த டேபிள் எல்லாம் பாக்குறீங்க. அதனால நான் அண்ணா இட முடியாது. ஜெயகாந்தன் சொல்லுவாருங்க, அவரு இப்போ ஒரு கூட்டத்தில் இப்போ எங்கள் கல்லூரியில் பேசிட்டு வர்றாரு வெளியே. கூட்டத்தை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வர்றேன். ஒரு ஆள் வேகமாக அப்படி வந்து, நான் உங்களுடைய ரசிகங்க, உங்கள் கதையெல்லாம் படிச்சிருக்காருங்க. அவர் அப்படி பார்த்தாரு. என் கதையை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மூளை இருக்கான்னு கேட்டேன். அதே தான் கேள்வி. அம்பேத்கரை பார்த்து துவைச்சு கும்பிடுறதுனாலே அம்பேத்கரை வந்து திருமாவளவனுக்கு தெரியும்னு அர்த்தம் இருக்கா? அம்பேத்கர் யாருக்காக போறேன்னாரு. ஆமாம், அம்பேத்கருடைய போராட்டத்தில் எல்லாம் எத்தனை விஷயம் தெரியும். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கு இருந்த உறவு என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? விஜய் கூட பேனர்ல அம்பேத்கர் முதலமைச்சர் விஜய் கூட வச்சு எனக்கும் தெரியுங்க. யார் ஃபோட்டோ வச்சுட்டு வீட்டுக்குள்ளார சாமி படம் பூரா மாட்டி வச்சிருக்கீங்க. சிவபிரமணியன் உங்களுக்கு வேண்டப்பட்டவரா? முருகன் உங்களுக்கு வேண்டப்பட்டவரா? பெருமாள் உங்களுக்கு என்ன ஃப்ரெண்டா? லட்சுமி வந்து என்ன உங்களுக்கு உங்கள் வீட்டில் 10 பாத்திரம் தைக்கிறவங்களா? சரஸ்வதி என்ன அங்கே வந்து கணக்கெடுத்து போக முடியா? தைரியமாக எடுத்து வாங்குறீங்களே. இந்த ஆட்சி மேலே உங்களுக்கு ஆட்சி நடந்தாலும் எதாவது பேசுறதுக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது சொல்லுங்க. ஊழல் ஒழிச்சிட்டு 50 நாள் ஊழலை மாத்திரமா ஒழிச்சாரு, மொத்தமாக ஒழிச்சிட்டாருன்னு சொல்லுங்க. ஊழலுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்க. முதல்ல சொல்றாரு, தொட்டவனையும் விட மாட்டேன், தொடரவனையும் விட மாட்டேன்றாரு. என்னை வச்சு படம் எடுத்தவனையும் விட மாட்டேன், அவனுக்கு பதவி கொடு. உத்தமர். நன்றிங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.